வணக்க நண்பர்களே, இந்த பதிவில் ஒரு மனிதருடைய நீங்கள் எந்த ஜென்ம லக்கணமாக இருக்கலாம், இல்லை எந்த ராசி வேண்டுமானாலும் இருக்கலாம். உங்களுடைய ராசியின் நட்சத்திரம் என்னன்னு பாருங்கள். உங்கள் ராசியின் நட்சத்திரம் என்னன்னு பாருங்கள். உங்கள் ராசியினுடைய நட்சத்திரத்தில் இருந்து 13வது நட்சத்திரத்தை இயக்கக்கூடிய சூட்சமத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வாழ்க்கையினுடைய அடுத்த நிலைக்கு போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. நீங்கள் சும்மா இருக்கலாம், ஏதோ ஒரு ஒர்க் செய்யலாம், ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம், எது வேண்டுமானாலும் இருக்கட்டும். நீங்கள் இருக்கக்கூடிய நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு நீங்கள் போகணும், ஒரு நல்ல மாற்றம் வேணும், ஒரு சேஞ்சஸ் வேணும் அப்படின்னா உங்களோட ஜென்ம நட்சத்திரத்தில் இருந்து 13வது நட்சத்திரத்தை இயக்கக்கூடிய சூட்சமத்தை தெரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் சக்ஸஸ் தான். இப்போ உதாரணமாக பரணி நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்திருக்கிறாரு. அந்த பரணி நட்சத்திரத்துக்கு 13வது நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சித்திரை நட்சத்திரம். அப்போ அந்த சித்திரை நட்சத்திரத்துக்கு உண்டான பொருளையோ சித்திரை நட்சத்திரத்துக்கு உண்டான தெய்வங்களையோ நீங்கள் சரியான வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களோட நிலை அடுத்த நிலைக்கு போகணும். இப்போ சித்திரை நட்சத்திரத்துக்கு உண்டான என்று பார்க்கும்போது பப்பாளி பழம் சித்திரை நட்சத்திரத்துக்கு உரியது. நீங்கள் பப்பாளி பழம் சாப்பிடலாம். இந்த பப்பாளி பழத்தை சாப்பிட்டுட்டு ஒரு முக்கியமான வேலைகளோ தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களோ தொடங்கும்போது உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். இல்லை சித்திரை நட்சத்திரத்துக்கு சாத்துக்குடியும் பழ வகையை குறிக்கக்கூடியது. அந்த சாத்துக்குடி ஜூஸ் சாப்பிட்லாம். சாத்துக்குடி ஜூஸ் சாப்பிட்டுட்டு ஒரு வேலையை தொடங்குறீங்க, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஒரு செயலை ஆரம்பிக்கிறீங்க, அப்போ உங்களுக்கு மாற்றம் உண்டு. அந்த சித்திரை நட்சத்திரம் அன்றைக்கி செய்யலாம். பரணி நட்சத்திரத்துக்கு 13வது நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம். அந்த சித்திரை நட்சத்திரனால இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள், உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதுமாரி அன்றைக்கி சக்கரை பொங்கல் சாப்பிட்டுட்டு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம், தொழில் செய்யலாம். சக்கரை பொங்கல் அடிக்கடி சாப்பிட்றது, பப்பாளி பழம் அடிக்கடி சாப்பிட்றது, சாத்துக்குடி ஜூஸ் சாப்பிட்றது, இது மாதிரி நாட்கள்லேயும் நேரங்கள்லேயும் உங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் இருக்கும். அப்போ அதற்கு உண்டான விலங்குகளையும் நீங்கள் பயன்படுத்தலாம். நட்சத்திரத்துக்கு உண்டான விலங்குகள் ஆண் புலி, மரங்கொத்தி பறவை பார்க்குறது, ஆண் புலி படங்களை வாட்ஸ்அப்பாக வச்சுக்கிறது, வில்வ மரத்தை சுற்றி வர்றது, சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய வில்வ மரத்தை சுற்றி வர்றது, வில்வ மர தரிசனம் பண்ணுறது, அந்த வில்வ மரத்தோடைய இலைகளை சிவனுக்கு அபிஷேகத்துக்கு கொடுக்கறது, வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வார் கோயில் இருந்தால் சக்கரத்தாழ்வார் கோயிலை அடிக்கடி நீங்கள் சந்திக்கிறது, அதுமாரி விஸ்வகர்மா படத்தை பார்க்கறது, செண்பக பூ மலர்களை சுவாமிக்கு அர்ச்சனை செய்ய பயன்படுத்துறது, பூனையை அடிக்கடி பார்க்கறது, தலையணையை வச்சு தூங்குறது, தலையணையை அடிக்கடி கையில் வச்சுக்கிறது பயன்படுத்துறது, அதுமாரி நாதஸ்வரம் சம்பந்தப்பட்ட இசையை கேட்கறது, நாதஸ்வரத்தை நீங்கள் பார்க்கறது, வாசனை பொருட்கள் அதிகமாக நீங்கள் பயன்படுத்துறது, இது மாதிரி சித்திரை நட்சத்திரத்துக்கு உண்டான பொருள்களை இந்த பரணி நட்சத்திரக்காரங்க பயன்படுத்துறாங்க அப்படின்னா வரக்கூடிய நாட்கள்லையும் பயன்படுத்தலாம். இல்லை சித்திரை நட்சத்திரம் இல்லாத நாட்கள்லையும் இது நீங்கள் அடிக்கடி பயன்படுத்துனீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் சரிதான், அந்த பிஸ்னஸில் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அப்போ சித்திரை நட்சத்திரத்துக்கு உண்டான இந்த காரகத்துவ பொருள்களை என்னன்னு தெரிஞ்சாதான் அதை பயன்படுத்த முடியும். அப்போ சித்திரைங்கிறது செவ்வாய். உங்கள் ஜாதகத்தில் பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு சித்திரை நட்சத்திரத்துக்கு உண்டான பொருளை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க. அந்த செவ்வாய் உங்கள் ஜாதகத்தில் வலிமையாக இருந்தாருன்னா அந்த 13வது நட்சத்திரம் சேமத்தாரின்னு சொல்லக்கூடிய அந்த 13வது நட்சத்திரம் உங்கள் வாழ்க்கையில் நல்லா இயங்கும். இது இயக்கக்கூடிய சூட்சமம் அது. அப்போ செவ்வாய் கிழமையில் நீங்கள் பயன்படுத்தலாம், சித்திரை நட்சத்திரம் வர நாட்களில் இதை பயன்படுத்தலாம், இல்லை செவ்வாய் ஓரையில் இது மாதிரி பொருள்களை நீங்கள் பயன்படுத்தலாம். இல்லை எப்போதுமே உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த சித்திரை நட்சத்திர காரக பொருள்களை இந்த பரணி நட்சத்திரக்காரங்க பயன்படுத்தினாங்க அப்படின்னா இருக்கக்கூடிய நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு போவதற்கான வாய்ப்பு உண்டு. இப்போ சொல்லப்பட்ட தெய்வ வழிபாடுகள், சொல்லப்பட்ட உணவுப் பொருள்கள், சொல்லப்பட்ட விலங்குகளுடைய படங்களை பார்க்கறது, மலர்களை அர்ச்சனைக்கு கோயிலில் பயன்படுத்துறது, இதெல்லாம் நீங்கள் சரியான முறையில் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகலாம். வாசனை பொருட்களை பயன்படுத்துங்க. பரணி நட்சத்திரக்காரங்க வாசனை பொருளை பயன்படுத்துனீங்க அப்படின்னா நீங்கள் இருக்கக்கூடிய நிலையில இருந்து பதவி உயர்வோ இல்லை புதிய ஒரு வேலை வாய்ப்போ இல்லை இருக்கக்கூடிய நிலையிலிருந்து பொருளாதார மேம்படுதலோ உங்களுக்கு கிடைக்கும். அப்போ பரணி நட்சத்திரக்காரங்க சித்திரை நட்சத்திரத்துக்கு உண்டான காரகத்துவத்தை நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா அதுதான் உங்களுக்கு 13வது நட்சத்திரம். பதவி உயர்வு கொடுக்கும், இருக்கக்கூடிய நிலையிலிருந்து தொழில் மாற்றம் ஏற்படும், செல்வ வளம் கிடைக்கும், பொருளாதாரம் மேம்படும். பயன்படுத்தி பாருங்க. இது போன்று சித்திரை நட்சத்திரத்துக்கு உண்டானவர்களை நீங்கள் கூட வச்சுக்கிட்டாலும், சித்திரை நட்சத்திரத்துக்கு உண்டானவர்கள்ட்ட நீங்கள் ஆலோசனை கேட்டுக்கிட்டாலும், சித்திரை நட்சத்திரம் உள்ளவங்கள்ட்ட நீங்கள் பழக்கம் ஏற்பட்டாலும் அவர்கள் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் மாற்றம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அப்போ சித்திரை நட்சத்திரத்தை பொருள்கள் மூலமாகவும், தெய்வங்கள் மூலமாகவும், உணவுப் பொருள் மூலமாகவும், சின்னங்கள் மூலமாகவும், சித்திரை நட்சத்திரத்துக்கு உண்டானவர்களுடன் பழகுவதன் மூலமாகவும் உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்திக்கலாம். இந்த பரணி நட்சத்திரக்காரர்கள் அவர்களுக்கு 13வது நட்சத்திரமான சித்திரை நட்சத்திரத்துக்கு உண்டான சித்திரை நட்சத்திரத்தை இயக்குவதன் மூலமாக அவங்க வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். இதே போல் 27 நட்சத்திரக்காரங்களும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு உண்டான 13வது நட்சத்திரத்துக்கு உண்டானவர்களை நீங்கள் கூட வச்சுக்கிட்டாலும், அந்த பொருளை நீங்கள் பயன்படுத்தினாலும், அந்த தெய்வத்தை நீங்கள் வழிபட்டாலும், அந்த உணவுப் பொருளை நீங்கள் சாப்பிட்டாலும் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் உண்டு.
ஆனால் அந்த 13வது நட்சத்திரத்துக்கு உண்டான கிரகம் உங்களுடைய ஜாதக கட்டங்களில் வலிமையாக இருந்தால் அது நிச்சயம் மாற்றம் உடனே நடக்கும். இல்லை அப்படின்னா அதற்கு உண்டான பரிகார முறைகளை செஞ்சதுக்கப்புறம் அந்த 13 நட்சத்திரம் இயங்க தொடங்கும். அப்போ சூட்சுமமான வழிமுறைகளை பெறணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதகத்தை முழுமையாக ஆராய்ந்து மாற்றத்தை பெறுங்க. உங்களோட ஜாதகத்தை சூட்சுமமான முறைகளில் நன்றாக ஆராய்ந்து உங்களோட ஜாதக பலனை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஜாதகம் பார்த்து முழுமையான பலன்கள் ஆடியோவிலையும் நேரடியாக உங்களுடைய பலன்களை கூறிய பிறகு பிடிஎஃபாக விரிவான பலன்களாக வாழ்க்கை முழுவதும் பயன்படுத்தக்கூடிய வகைகளை நீங்கள் பெற முடியும். வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இது ஒரு கட்டண சேவை. மேலும் விவரங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். விவரத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன்.